Each and everyone, the ground there எல்லாரும் கேட்காம கை தட்டுங்க. அப்படியே கை தட்டி எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஸ்டேஜ். So each and everyone. So first of all வந்து யாருக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஐடியா யாருக்கு தோணுச்சோ அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 26 அண்டர் 26 அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ நான் இன்டர்வியூ எடுத்தேன் உதயாவையும் பாலையும் வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா இது உண்மையான விஷயம். ஒரு டீம் இங்கே இருக்கும், சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சீனியரோட டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ சீனியர்ஸ் வந்து ஈவன் அவங்க டோர்னமெண்ட் போகல அப்படின்னாலுமே அவங்களோட சான்சஸ் நிறைய எடுத்துப்பாங்க. அது கேமில் அப்படி தான். பட் இந்த அண்டர் 26 அண்டர் 16 இந்த கான்செப்ட்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக அந்த டீம் விளையாடுவாங்க. அந்த அண்டர் 26 இருக்க எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் 8 ஓவர் கான்செப்ட், 5 டீமு. ஸோ 12 மேட்சும் வந்து கிட்டத்தட்ட 8 ஓவர், எல்லா மேட்சுமே 8 ஓவர் விளையாடுனது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் இந்த டோர்னமெண்ட்டோட வெற்றி. ஸோ இந்த ட்ராஃபியோட பெருசான விஷயம்னா இந்த கான்செப்ட் தான் மேட்ரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன். இந்த மேட்ச் நீங்கள் வின் பண்ணோம் அதெல்லாம் தாண்டி இது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணது இந்த உதயா அண்ட் பாலுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. டீம் மேட்ச் எல்லாருமே தான் இந்த சென்டர் 11 எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே இந்த கிரெடிட். அதே போல் ஸ்பான்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எப்பயுமே வந்து போர்டில் இருக்க அண்ணனுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் அண்ட் பாய்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நார்மலான ஒரு டோர்னமெண்ட்டாக இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ப்ளே பண்ணோம். ஆக்ஷனுக்கு வந்து நிறைய செலவு இருக்கணும். ஸோ டோர்னமெண்ட் ட்ராஃபீஸாக இருக்கட்டும், ஸோ மற்ற எல்லா விஷயத்துக்குமே சரி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸு சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும். ஒரு ஆர்கனைஸ் கரெக்டாக பண்ணணும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பண்ணணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் டாக் போச்சு, அது மட்டும் தான் பார்த்தேன். மற்றபடி வந்து பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நானும் கம்ப்ளீட்டாக இந்த டோர்னமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆல் த பெஸ்ட் பாய்ஸ். இந்த சீசன் இல்லாமல் அடுத்த சீசனும் இன்னும் நல்லா பெட்டராக சூப்பராக பண்ணலாம். ஏன்னா அப்டேட் ஆகினே போனோம். இந்த சீசனே சக்ஸஸ்ஃபுல்லான சீசனு. எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கிளாப் பண்ணிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சீசன் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். யாராவது பேச மறந்துருந்தேன் அப்படின்னா ஓகே. அப்புறம் வந்து ஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஒன் ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உதயா அண்ட் டீம்மேட்ஸ் தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டாக் பேசினதுக்கு போது மும்பை தான் அப்படின்னாங்க. பட் அந்த ப்ரெடிக்ஷன்ஸை பிரேக் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். ஸோ அதுதான் வந்து ஆர்சிபி பண்ணியிருந்தாங்க. செமி அண்ட் ஃபைனல் வந்து ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் இந்த டோர்னமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் பசங்க வந்து பாஞ்சிட்டே இருந்தாங்க. ஸோ சூப்பரான ஃபைனல்லே ஒரு 2 கேட்ச். முன்னாடி நிறைய விஷயம் இருந்தது. மிஸ்ஃபீல்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பசங்க நிறைய பேர் வந்து சூப்பராக போலிங் போடுவாங்க. லாங் ரன்னப்லேருந்து ஒருத்தன் பார்க்குறேன். ஒரு சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் கூட டென்னிஸ் பால் அவ்வளோ ரன்னப் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ நிறைய பேர் வசியாக இருக்கட்டும். ஸோ அவங்களாம் வந்து இப்போ எங்கே ரைசிங் கிட்ஸ். ஸோ அவங்களாம் விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்த இடத்துக்கு போக முடியாது. இப்போ உதயாவில் வந்து சென்னை முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பிளேயர்ஸ் இங்கேருந்து வெளில வராங்க தெரியுது. ஸோ இவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும் கட்டாயமாக. ஸோ நான் சீனியர்ஸ்லேயும் நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா டென்னிஸ் பால் கிரிக்கெட் அடுத்த லெவல் போயிடுச்சு. கரண் அம்பாலான்னு சொல்லிட்டு ஒரு மும்பை பிளேயரை வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா ஒரு ஐஎஸ்பிஎல் மாதிரி ஒரு கான்செப்ட் வர்றது போது தான் நமக்கு பார்க்க வரும். அதே மாதிரி சென்னையில் நிறைய கான்செப்ட் வந்துருக்கு. அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிளேயர்ஸ் இப்போதுலேருந்தே ரெடி ஆகுங்க. முடிஞ்ச ஹாட் பாலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹாட் பால் கிரிக்கெட் வந்து அடுத்த லெவல் போகுது. தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவலில் மேட்சஸ் போயிட்டுருக்கு. அதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சேனல்ஸ்லாம். ஸோ அதனால் நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த கிரவுண்டை தாண்டி பெரிய ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே ஹார்ட் ஒர்க் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் கிரிக்கெட்டை. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து உழைச்ச விளையாடின எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் சந்துரு. இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு வந்து கிரிதரன் நான் வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட். இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு ஃப்ரம் ஆர்சிபி. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முபாரக் அண்ணா அவர்கள். ஸோ இந்த ஃபைனல் மேட்ச்சில் 2 நல்ல பர்ஃபார்மன்ஸு. கேட்ச் வந்து சந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அவரை கௌரவிக்கிறாங்க. அமானந்தன் அவர்கள் அடுத்து வந்து நல்ல கேஷ் பிடிச்ச அரவிந்த். அரவிந்துக்கு வந்து 200 rupees கேஷ் ப்ரைஸ்.
அதாவது கேப் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேஷன் பண்ணிட்டேன் நான் பிடிச்சிட்டேன். ஸோ நல்லா இருந்தது, ஃபைனல் சூப்பராக விளையாடுனாங்க. அண்ட் மேன் ஆஃப் த சீரியஸ், ஸோ இந்த பர்சன் வந்து லிட்டில் பிட் அன்லக்கி ஃபெலோ டுடே. ஆனால் இருந்தாலுமே சாட்டிஸ்ஃபைடான கிரிக்கெட் இருக்காங்க. அது கிரிக்கெட் மட்டும் தாண்டி இந்த டோர்னமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லராக இருந்து ஒர்க் பண்ணி எனக்குமே கூட நிறைய டார்ச்சர் பண்ணிட்டானா, இதை பண்ணா அதை பண்ணா, டே பண்ணிக்கலாம்டா என்னன்னா அந்த ஆள் போயிட்டு இருக்கா அப்படியே சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். எஸ்சிசி ட்ராஃபீஸு என்னென்ன பண்ணோம், சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், லைவு இதுமாரி ஒட்டுமொத்தமாக நிறைய விஷயம், ஹைலைட்ஸு, கமெண்ட்ரி, எனக்குமே சில ஒர்க் இருந்தது தான் வந்து நான் டைமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்தமாரி எல்லா விஷயத்தையும் வந்து நிறைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண உதயா. ஸோ ரியல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட், சாரி ரியல் சீரியஸ், உண்மையாகவே சீரியஸ் அவருக்கு தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி வந்து இந்த டோர்னமெண்ட்டோட ரியல் ஹீரோ உதயா அவர்களுக்கு. ஸோ திவாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், அதனால் வந்து எதுவுமே ஓகே தான். அதே போல் சிண்டியோட உண்மையான ஹீரோவும் நான் நல்ல ஒரு பிளேயரை தாண்டி சில விஷயங்களை நானுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவனு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராஃபி, இது என்னோட ட்ரீம். அதாவது பெரிய டோர்னமெண்ட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே விஷயம் தான், பெருசு ஒரே ஒரு ட்ராஃபி. அப்போ தான் வந்து அங்கே கலவரம் நடக்கும், போராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ யாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரே ட்ராஃபி. அப்போ தான் ஃபைட் இருக்கும்னு. ஸோ ஃபைனல் கேம் இதுதான் வந்து ரியல் ஃபைட்டு. நான் பார்த்து சாட்டிஸ்ஃபைடான ஃபைனல் இது. ஸோ இந்த ஃபைனலில் வின் பண்ண டீம் யார் நல்லாவே தெரியும், சிந்தை ராயல் சேலஞ்சர்ஸை வந்து வெல்கம் பண்ணுறோம். கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணி மாதிரி கேட்குறோம். ஸோ பிஃபோர் தட் ரன்னர்ஸ்க்கான அது கொடுத்துருவோம். ஓகே, ரன்னர்ஸ்க்கான மெடல்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு மும்பை நீங்கள் வந்துருங்க. இப்போ வின்னர்ஸ் நான் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை டீம்மேட்ஸ் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறது இளையராஜா அண்ணா அண்ட் அமான் அண்ணா அண்ட் சந்துரு அண்ணா, கிரிதன் அண்ணா, முபாரக் அண்ணா, கிரிதன் அண்ணா, ரொம்ப வேணா எல்லாருமே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட், த ரியல் ஹீரோ ஆஃப் த டோர்னமெண்ட் உதயா அவர்கள் ஒரு பெரிய கிளாப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ அந்த ட்ராஃபி நான் கூட கொடுத்துருக்கேன். இப்போ அமௌண்ட் பாய் வந்து 500 ரூபீஸ் உதயா அவர்கள் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகே, கைட் கிஷோர் ப்ரோ. ஓகே, இது வந்து பெர்ஃபெக்ட்டான டைம். யங் சிந்தை பிரீமியர் லீக் அண்டர் 26 ஓட சாம்பியன்ஸ் டீம் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சிந்தை பெங்களூரு. ஆர்சிபி அணியினர் வந்து சாம்பியன்ஸ்க்கான இந்த ட்ராஃபியை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், கேப்டன், ஓனர்ஸ், இந்த மெடல் ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஓனர்ஸ் டீம் மேட்ச் கொஞ்சம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கான மெடல் ரிசீவ் பண்ணிக்க மாதிரி கேட்குது.
Okay. So now time to call the boys. Ishala has captained the team RCB, champion of the tournament. The Sindai Young Premier League or the title winners, team RCB அணியினரை இந்த அவரை பெற்றுக்கொள்ளும் நண்பர்களுக்கும் இந்த அவரை வழங்க இளையராஜனன், அமோனன், சந்துரு, கிரிதரன் அண்ணா, தீனா, முபாரக் அனைவரும் இணைந்து கொண்டு இந்த சாம்பியன்ஸ்க்கு அவ்வளோதானா போட்டோ போஸ்ட் தான். ஓகே, ஆல் தி வெரி கஷ்டப்பட்டிருக்காரு. சின்ன ஒரு பொன்னாடை பத்தி கௌரவிக்கிறோம். அப்படி நில்லுங்க, வாங்க. கேமராமேன் கிஷோர் நீங்க வாங்க. 2 நாளா நாங்க நின்று, நீங்க தான் அதிகமா நின்று இருக்கீங்க. அவருக்கும் பசங்க அஜய் Thank you so much guys for the opportunity first of all. So ரொம்ப ஹாப்பி, உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு டோர்னமெண்ட். ஸோ இதே மாதிரி நிறைய டோர்னமெண்ட் பண்ணுங்க, என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.